எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா ஆனா குறைவான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு மத்தி ஃப்ரை எப்படி பண்ணி எடுக்கிறேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இங்கே வந்துட்டு அதுக்காக 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சிருக்கு. மத்தி க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே நல்லா உப்பு போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ் மத்தி தான், ரொம்ப பெருசாக இல்லை. மத்தி எப்போவுமே ரொம்ப குண்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மீடியம் சைஸ் மத்தி 1/2 கிலோ இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இப்போ 1.25 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கு. காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் எடுத்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் நல்லா கலராக கிடைக்கும், ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து குருமிளகாத்தூளும் போட்டு கொடுக்குறேன். ஸோ நான் காஷ்மீரி மிளகா தான் எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்துட்டு 3/4 டீஸ்பூன் இருக்குது. நீங்கள் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பர் பவுடர், குருமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அதுக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கிற மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் இதே மாதிரி கட்டியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இது போதும், வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொடுக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம மத்தி வந்து கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள் நம்ம இதே மாதிரி மத்தியோட மேலே அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த தோல் வந்துட்டு முள் கட் ஆகாத மாதிரி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த ஓரமாக டச் ஆகக்கூடாது, மேலே மட்டும் இதே மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இப்படி கட் பண்ணுறது எதுக்குன்னா, இப்படி கட் பண்ணும்போது இதுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கிடும், அதே மாதிரி சீக்கிரம் வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணி வச்சா நம்ம வந்து அது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலையும் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக தான் இப்படி கோணையாக அறுத்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இதே மாதிரி உள்ளே வந்து முள் கட் ஆகாத மாதிரி, ஓரமாக இருக்கிறது வந்து கட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி தான் மத்தி ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலைக்குள்ள இந்த கட் பண்ணி வச்ச எல்லா மத்தியும் போட்டு மசாலா நல்லா அதுக்கு மேலே தடவி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் எதுவுமே உடையாத மாதிரி இந்த அறுத்து வச்ச இடமெல்லாம் உள்ளே எல்லாம் மசாலா இறங்குற மாதிரி மெதுவாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோ. ஒரு பெரிய மீனாக இருந்தால் ஒன்றா கையில் எடுத்து தனியே இந்த மசாலா தடவி விட்டுக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணதான் இந்த மசாலா எல்லாம் எல்லா இடம் ஒரே மாதிரியாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரெண்டில் அந்த ஓப்பனாக இருக்கிற ஏரியாலெல்லாம் கொஞ்சமாக அந்த மசாலா தடவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மசாலா தடவி விட்டு உப்பு நம்ம வந்து 3/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கு. நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணுற மாதிரியா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இதே மாதிரி ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இல்லை காலையில் நீங்கள் இதே மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் மத்தியானம் இல்லை ஈவினிங் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணுற அப்படின்னா உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தவை வந்து சூடாயிருச்சு. இதுக்குள்ளே நான் வந்து ஊற்றி கொடுக்குற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயில் மத்தி மீன் ஃப்ரை பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீன் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டுடலாம். இதோட தீ வந்து எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து இதை ஒரு சைடு மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆயிலும் எல்லா சைடும் ஒரே மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தீ பாருங்கள் இந்த அளவுக்கு கம்மியாக தான் வச்சுருக்கு. நான் வச்சுருக்கிறது இரும்போட தோசை தவை தான். ஸோ அதுக்கு வந்து தீ நல்லா சூடாக தான் இருக்குது. அதனால தான் தீ இந்த அளவுக்கு கம்மியாக வச்சுருக்கு. நான்ஸ்டிக் பானார் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா சைடும் மாற்றி வச்சு எல்லா மீனும் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது. கரெக்டாக ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒட்டாமல் சீக்கிரம் விட்டு வந்துடும். நான்ஸ்டிக்காக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இரும்போட கல் தான் எடுக்குது அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி சீக்கிரம் திருப்பி போட்டுடலாம்.
ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு டோட்டலாகவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றிருப்பாங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், நம்ம மீன் வந்து 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பாடு கூட ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். இது வந்து ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். மத்தி வறுத்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த குருமிளகாத்தூள்லாம் போட்டு இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னலாக மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுவாங்க. இல்லை இன்னொரு மெத்தடில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அதே மாதிரி காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிற அந்த மிளகு ரொம்ப காரமாக இருக்கும். அது போட்டு இன்னொரு டைப்பில் கூடி பண்ணலாம். அது இல்லாமல் மத்தி பொள்ளிச்சதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐட்டம் இருக்குது. அது வந்து இதே மாதிரி மத்தி மசாலா எல்லாம் நல்லா அதுக்கு மேலே தடவி விட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வாழை இலை இருக்குது இல்லைங்களா, வாழை இலைக்குள்ளே நல்லா கவர் பண்ணி மண் சட்டியில் வச்சு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரியே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடுவாங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல், ஆயில் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மத்தி மீன் வந்து எல்லா சீசன்லுமே ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்காது. அதுக்கு நெய் இருக்கிற ஒரு டைம் இருக்குது மீனுக்கு, அந்த சீசன். அதே மாதிரி முட்டை இருக்கிற ஒரு டைம், அந்த 2 டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மத்தி சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.